the entire surgery உங்களுக்கு எத்தனை கிராஃப்ட் தேவைப்படுது. ஸோ பை நவ் உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு எத்தனை கிராஃப்ட் தேவைப்படுங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் முடி வைக்கணும் ஒரு முடி வளரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல சென்டிமீட்டரில் லென்த் அண்ட் பிரெத் கால்குலேட் பண்ணிங்கன்னா எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொன்றுலையும் ஆவரேஜாக உங்களோட தலையில் 65 to 85 ஒரு 70 ஆவரேஜ் வச்சிங்கன்னா அதோட 40% ஹேர், ஸோ அரவுண்ட் 30 கிராஃப்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்லையும் போட்டால் எனக்கு எத்தனை கிராஃப்ட் தேவை வேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து இவாலுவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சென்டர் சூஸ் பண்ணும்போது அந்த சென்டர் இஸ் இட் அ ஹாஸ்பிட்டல், இஸ் இட் NABH அக்ரிடேட்டட், அதில் வந்து சர்ஜன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களா, டெக்னீஷியன் ஆப்ரேட் பண்ணுறாங்களா அதை விசாரிச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. த காஸ்ட் டிஃபரன்ஸ் லைக் ஐ டோல்ட் யூ வில் டிபெண்ட் ஆன் த எக்யூப்மெண்ட் தட் இஸ் யூஸ்ட். அது வந்து இட்ஸ் சாதாரண மேனுவல் பஞ்ச்லேருந்து உங்களுக்கு ரோபோட் வரையும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் தட் இஸ் அ காஸ்ட் இன்வால்வ். தட் இஸ் ஒய் த ப்ரொசீஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறது வந்து யூஸ்வலி யூ நீட் அ ஹோல் அண்ட் த கிராஃப்ட் ஹஸ் டு கோ பேக் இன்சைட். அந்த ஹோல் வந்து ப்ரீமேட் ஸ்லிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த யூ வுட் ஹவ் ஹர்ட் சஃபயர் பிளேட். ஸோ அந்த ப்ரீமேட் ஸ்லிட்ஸ் வந்து முன்னாடி நார்மல் நீடில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு சாதாரண பிளேடோட பீசஸில் பண்ணுறோம். அப்புறமா சஃபயர் பிளேட்னு சஃபயர் டஸ்ட்டில் நல்ல ஷார்ப் எட்ஜஸோட இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த ஹோல் போடுறதுக்கு தான். அந்த ஹோல் போட்டதுக்கப்புறம் அந்த கிராஃப்டை இன்சர்ட் பண்ணுறோம். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் யூ ஹேவ் இம்ப்ளான்டர்ஸுங்கிறது ஒரு பென். அந்த பென்னில் எடுத்த ஃபாலிகுலர் லோட் பண்ணி அமுத்துற மாதிரி தே யூஸ். தட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ இதில் வந்து நிறைய டெக்னிக் ஒரு சர்ஜன் ஆர் சென்டர் ப்ராபப்ளி தே ஆர் மோர் ட்ரெயின்ட் ஆர் தே ஃபீல் பெட்டர் டு டூ இந்த டெக்னிக். அதுக்கு அவங்கவுங்களோட காரணம் இருக்கும். இப்போ தமிழால் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து வி டூ வாட் இஸ் கால்ட் ஸ்டிக் அண்ட் பிளேஸ் டெக்னிக். ஸ்டிக் அண்ட் பிளேஸ்னால் இப்போ நீங்கள் எடுக்கிற முடி வந்து எல்லாம் ஒரே சைஸில் இருக்காது. யூ வில் ஹேவ் ஃபாலிகுலர் யூனிட்ஸ் வந்து ஒரு ஃபாலிகுலர் இருக்கிற யூனிட் இருக்கும், 3 ஃபாலிகுலர் யூனிட் இருக்கும், 5 ஃபாலிகுலர் யூனிட் இருக்கும், இருக்கிறதுக்கும் ரேராக இருக்குது. அப்போ அது 3 வேறு சைஸ். ஒரே சைஸில் ஸ்லிட் நம்ம போட்டோம்னா அந்த ஸ்லிட்டு வந்து நான் 3க்கு ஈக்குவலாக போட்டேன்னா 5 போடுறது கஷ்டமாக இருக்கும், 1 போடுறது ரொம்ப அந்த ஸ்லிட் பெருசாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்டிக் அண்ட் பிளேஸ் மெத்தட்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ வி யூஸ் நீடில்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ். பின்னாடி இருந்து வேற எடுத்த பிறகு அந்த வேரெல்லாம் தனித்தனி பாக்ஸில் வச்சுருவோம். ஒரு சிங்கிள் யூனிட் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் இருக்கும், டூஸ் எல்லாம் இன்னொரு பாக்ஸில் இருக்கும். ஸோ அந்த பிளாக்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி பிளேஸ் பண்ணுறது, ஃப்ரண்ட் ஹேரில் தின் ஃபாலிக்கல்ஸை வச்சா நம்ம வச்சுருக்கதே அந்த காபிள் ஸ்டோன் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக தெரியாது. அதனால தின்னர் கிராஃப்ஸை ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கு பின்னாடி டென்சிட்டி கொடுக்கறதுக்காக திக்கர் கிராஃப்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு கிராஃப்ட்டுக்கு தேவையான நீடில் சைஸ் எடுத்து என்டையர் ப்ராசஸ் இஸ் டன் பை சர்ஜன். ஸோ இன்சர்ஷன் சர்ஜன்ஸே பண்ணுறனால தே நோ எந்த பாக்ஸுக்கு என்ன நீடில்ஸ் எடுக்கணும், எப்படி ஆங்குலேஷன் பண்ணணும்னு. இதை ஆட்டோமேஷன் பண்ணும்போது தான் நிறைய இடத்துல when the technician does the process உங்களுக்கு வந்து either they use a implanter or there is a pre-made slits are made by the surgeon and the technicians implant the follicle. So this whole process of hair transplant is a very very safe procedure. நிறைய கிராஃப்ட் பண்ணும்போது தமிழால் நாங்கள் அதை 2 days ஸ்ப்ளிட் பண்ணுவோம். 2 days ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் we give you a scalp wash. ஃபுல்லாக வாஷ் பண்ண பிறகு யூ கேன் லீவ் த சிட்டி. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருந்தீங்கன்னா இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரிலேருந்து வந்திருந்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வாஷ் யூ கேன் லீவ். அதுக்கப்புறம் எவ்ரிடே நீங்கள் தலையை வாஷ் பண்ணலாம். வச்ச முடி நான் சொன்ன மாதிரி அந்த வெளியில் இருக்க ஷாஃப்ட் மட்டும் 2 to 3 வீக்ஸில் ஷெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி ரீக்ரோத் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் 3 months. ஃபுல் growth is seen at the end of 6 to 8 months. ஸோ உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் சரி, பண்ண போகிற ஐடியா இருந்தாலும் சரி, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை யூ கேன் போஸ்ட் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். Subsequent videosல I will try to answer, or if you leave your number, my team will get in touch with you to personally answer those questions.